ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நாளைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பத்தி சொல்ல போறேன்னா யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இந்தியன் லிட்ரேச்சர் சம்பந்தமான கொஸ்டின் ஆன்சர் பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் அமெரிக்கன் ரைட்டர் ஆஃப் இந்தியன் டெசன்ட் wrote த டைகர்ஸ் டாட்டர் இன் 1972? அது யார் அப்படின்னா பாரதி முகர்ஜி. இது இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவங்களை இந்தியன் டெசன்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்க இந்தியால பிறந்து ஆனா அமெரிக்கன் சிட்டிசனா மாறி இருக்காங்க. ஸோ அதனாலதான் இவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா இந்தியன் டெசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின், ஹூஸ் நாவல் இஸ் பிஃபோர் வி விசிட் த காடஸ் இன் 2016 பப்ளிஷ் ஆயிருக்கு. யார் அப்படின்னா சித்ரா பானர்ஜி. Third question, which Trinidad born British writer who writes frequently about his Indian ancestry and Indians? Answer என்ன அப்படின்னா V.S. நைபால், winner of the Nobel Prize in 2001. அதாவது V.S. நைபால் அப்படின்றவர் Trinidad born British writer. இட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா Trinidad அப்படின்ற ஒரு ஐலாண்ட், சவுத் அமெரிக்கன்ல உள்ள ஒரு ஐலாண்ட்ல பிறந்து பிரிட்டிஷ் சிட்டிசனா மாறின V.S. நைபால். அதனாலதான் இவரை Trinidad born British writer அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது இவங்களோட தாத்தா பாட்டி ஒரு இந்தியன்ஸா இருந்திருக்காங்க. அதனாலதான் இவர் நிறைய டைம் அதிகமான நாவல்ஸ்லாம் இந்தியன்ஸை பத்தி எழுதியிருக்காரு. இவர் அது மட்டும் இல்லாம நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. எப்ப அப்படின்னா 2001. Fourth question, name the Indian born Canadian writer of all of whose novels has been shortlisted for Man Booker Prize. அது யார் அப்படின்னா ரோஹிந்தன் மிஸ்ட்ரி அப்படின்றவர். ஏன் இவரோட நாவல்ஸ்லாம் மேன் புக்கர் ப்ரைஸுக்கு ஷார்ட் லிஸ்டட் ஆயிருக்கு அப்படின்னா இவரோட பவர்ஃபுல் ஸ்டோரி டெல்லிங், அப்புறம் டீப் ஹியூமன் எமோஷன்ஸ், இம்பார்ட்டன்டான சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இவரோட நாவல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரியலிஸ்டிக்கான கேரக்டர்ஸ், அப்புறமேட்டு டெவலப்டு ஆன வெல் டெவலப்டு கேரக்டர் இருக்கிறனால இவரோட நாவல்ஸை மேன் புக்கர் ப்ரைஸ்க்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், who won the Pulitzer Prize for her short story collection Interpreter of Maladies in 1999? அது யார் அப்படின்னா ஜும்பா லஹிரி அப்படின்றவங்களுக்கு தான் புலிசர் பிரைஸ் கிடைச்சிருக்கு. எப்ப அப்படின்னா 1999 இவங்களோட இன்டர்பிரேட்டர் ஆஃப் மெலடிஸ் அப்படின்ற ஒர்க்குக்காக. இந்த புலிசர் பிரைஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸலண்டா யார் ரைட் பண்ணியிருக்காங்க, யார் ஜேர்னலிசம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக கொடுக்குற பிரைஸ் தான் புலிசர் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் டு ஆல். இது மாதிரியான எந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.